கிரிக்கெட் பார்க்காத எனக்கு கூட அஸ்வின் இஸ் a ஸ்மார்ட் கிரிக்கெட் மேன். யார் பார்க்குறாங்க படிக்கிறாங்கனாலுமே இட் கிவ்ஸ் ஹோப். இவருக்கும் தோனிக்கும் உண்டான கான்வர்சேஷன் பார்க்கும்போது என்ன பேசினாரு, தோனி வில் நெவர் ஸ்பீக் அ வேர்ட். சிஎஸ்கே as such யாருமே பார்ட்டி பீப்புள் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து வில் பி ஃபோக்கஸிங் ஆன் a lot of things. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக படிக்க படிக்க எப்படி இருக்குன்னா அதுதான் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கு. என்னால் இந்த புக்ல இருந்து என்ன எடுத்துக்க முடிஞ்சுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஐ ஹேவ் தி ஸ்ட்ரீட்ஸ் பை அஸ்வின் அண்ட் சித்தார்த் மோங்கா. பார்க்கலாமா? ஸோ கிரிக்கெட்டே தெரியாமல் நீங்கள் இந்த புக்கை பற்றி என்ன பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு வேளை உங்களில் ஒரு சில பேருக்கு இருக்குது அப்படின்னா, மை ஆன்சர் இஸ் ஐ ரெட் மேரி கோமுடைய புக் ஈவன் தோ ஐ நோ நத்திங் அபவுட் பாக்ஸிங். ஸோ வென் இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ புக், நான் வந்து ஒரு ரீடராக மட்டுமே அந்த புக்கை வந்து அணுகிறேன். இப்போ எப்படி வந்து தோனி படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ப்ராபப்ளி கிரிக்கெட் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட தெர் வாஸ் அ ஸ்டோரி இன் இட் அண்ட் அதை மூவியாக ப்ரெசென்ட் பண்ணும்போது ப்ராபப்ளி கிரிக்கெட்டோடைய அந்த ரொம்ப இன்டென்ஸான விஷயங்களை ரொம்ப ப்ரோப் பண்ணாமல் தோனி அப்படிங்கிற அந்த மேனோடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மேஜர் மொமெண்ட்ஸை மட்டுமே வச்சு அந்த படத்தை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த புக்கை படிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா இட் இஸ் அ ரிக்குவயர்மெண்ட். அப்படியா தான் இருக்குது. பட் இந்த புக்குடைய ப்ளஸ் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இஃப் அட் ஆல் ஒரு சைல்ட்ஹுட்டில் ஒரு குழந்தை கிரிக்கெட்டராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த என்டையர் ஃபேமிலி அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த குழந்தையோடைய லைஃப் எப்படி இருக்கும்? தட் குழந்தை குட் பிகம் ரவிச்சந்திர அஸ்வின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரே இந்த புக்கில் வந்து அவரோட ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாண்ட நிறைய பேரை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அண்ட் அவருடைய பவுலிங் ஸ்டைல் இது எல்லாத்துக்குமே இனிஷியலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவருடைய சைல்ட்ஹுட்டாக தான் இருந்திருக்கு. தான் அப்பா வந்து தன்னை மடியில் வச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது மேட்ச் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னது. ஏன் இப்போ வந்து ஒரு நான் ஸ்ட்ரைக்கிங் சைட்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க அப்பா தனக்கு சொன்னதுலேருந்து எல்லாமே வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் அவருக்கு பதிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அவருடைய லேட்டர் ஸ்டேஜில் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சேலஞ்சிங்காகவுமே இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாயிண்டில் என்ன ஃபீல் பண்ணுறாருனா, எனக்கு இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் நிறைய அந்த காமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி நான் அவுட் பண்ணும்போது பட்லரை. பட் எனக்கு அது புதுசாக இருக்குல்ல, பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் ஆரம்பித்து நிறைய இடங்கள்ல அது ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். அங்கேயும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துல பார்க்குறேன். அண்ட் தென் ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் நடக்கும்போது கூட ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். நான் வந்து மேட்ச்சில் எது கரெக்டோ அதான் பண்ணேன். பிகாஸ் ஐ நோ த ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அஸ்வினுக்கு அப்போ இருந்தது. பட் சின்ன வயசுலேருந்தே இருந்ததா அப்படின்னு கேட்டால் அம்மா வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன் டெசிஷன் மேக்கிங். வென்எவர் ஒரு ஃபேமிலியாக ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிட்டாக அஸ்வின் இருக்கல. ஸோ பிறந்த உடனே எல்லாமே அவருக்கு அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருந்தது. இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அ பாயிண்ட் வேர் அஸ்வினுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் அஸ்வினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட அப்பா அம்மா எல்லாருமே அவங்க சம்பாதிக்கிற காசில் தனக்கு கிட்டு வாங்கி கொடுக்கறதுல ஆரம்பித்து அவங்களோட டைமை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தன்னோட தாத்தா பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, நெட்ஸை கூட்டி போகிறதுங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. இவ்வளோ பண்ணியுமே என்னால் இனிமேல் இந்த கிரிக்கெட் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுற அந்த டயத்தில் அவங்க அம்மா எந்த மாதிரியான எஃபர்ட் போடுறாங்க. இப்போ அப்பா வந்து கிரிக்கெட்டோட இந்த இன்ட்ரிகேசிஸ்லாம் சொல்லி தராரு அப்படின்னா அவங்க அம்மா பயங்கர எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் அவங்க ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க சர்ஜரி இல்லாமல் இதை வந்து வி கேன் ஹீல் அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் தம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக அந்த இடத்த எப்படி நேவிகேட் பண்ணாங்க. ஆர் ஆன் தி அதர் ஹேண்ட் வென் அஸ்வின் கம்ஸ் ஹோம் அவங்க அப்பாவோட சேர்ந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு, ஒரு மேட்ச்சு ஒழுங்காக விளையாடல, ஹி ஃபீல்ஸ் ஸோ பேட். ஹி ஃபீல்ஸ் எனக்கு படிக்கவும் வரல, எனக்கு கிரிக்கெட்டும் வரல, என்ன வேறு இந்த குடும்பம் நம்புது, இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே 1008 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அப்பா கிட்ட அதை பற்றி அவர் இன்னும் பேசல. பட் ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ் ஹோம் அவங்க அம்மா அப்பா மடியில் படுத்துட்டு ஹீஸ் கிரைங், ஹீஸ் ஜஸ்ட் சேயிங் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஃபீல் கிரிக்கெட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு அவரை வந்து அழும்போது ஹவு அ மதராக அவங்க எப்படி இது ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு குழந்தையவே பப்ளிக் எக்ஸாம் வருது, நீ படிக்க தான் செய்யணும், விளையாடக்கூடாது. ஆர் நல்லா ஆடுற நல்லா பாடுற குழந்தைங்களே அவங்களோட பேஷனை பர்சியூ பண்ண விடாமல் பேரண்ட்ஸுக்கு நிறைய நேரங்கள் எப்படி இருக்குன்னா இதுவாக உனக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு அவங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இதெல்லாம் நடக்குதுடா, ஆமாடா படிப்புலாம் இருக்குடா ஒரு பக்கம், பட் உன் பேஷன் இது இல்லை,
இதில் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு தோல்வி வரதானே செய்யும்னு சொல்லி ஒரு ஃபேமிலி வந்து நிற்கும்போது ஹவு மச் இட் மீன்ஸ் டு அ கிட் அப்படிங்கிறது அங்கேருந்தே ஆர்வமாகுது. ஸோ இவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருந்திருக்குன்னா, ப்ராபப்ளி அவர் அங்கங்கே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பற்றி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹி வாஸ் வெரி வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹிஸ் லோ கான்ஃபிடென்ஸ்னு எனக்கு தோணுது. நாட் இன் த கேம், பட் தன்னை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட். ஐ திங்க் இட் இஸ் அது ஒரு சவுத் இண்டியனுக்கான மைண்ட் செட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆர் ப்ராபப்ளி ஏன்னா எனக்கு மற்றவங்களோட மைண்ட் செட் தெரியாது. ஸோ அதனால ப்ராபப்ளி அந்த ஒரு தாட் இருக்கா. ஏன்னா வென் ஹி கோஸ் டு மும்பை, ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர் வந்து ஒரு மேட்சுக்கு போகும்போது அவர் ரூம்மேட்ஸில் ஆரம்பித்து அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வென் தே டோன்ட் ஈவன் ஸ்பீக் தமிழ் ஆர் வென் ஹீஸ் பீங் மாக்ட் ஃபார் நாட் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி, அது வந்து அவருக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருக்குது. ஆர் அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னா ஒரு வேளை நம்ம பே பண்ண முடியாத அளவுக்கு அது காஸ்ட்லியாக இருக்குமோ, ஏன்னா அந்த பிளேஸோ இல்லை அங்கே இருக்க பீப்புளோ இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்காக இருக்காங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போதோ ஐ குட் ரிலேட் வித் இட். ஏன்னா நான் மும்பை போகும்போதும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆர் இன் அ ரூம் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஹூ திங்ஸ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி அண்ட் தென் தே ஜஸ்ட் ஸ்பீக் ஹிந்திங்கும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த இடத்துல இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா பார்க்காம ஐ திங்க் ஃபார் கிரிக்கெட் அகேன் அஸ்வின் வந்து அதுக்காக ஹிந்தி கற்றுக்கிட்டு டு மேக் ஷுர் இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒர்க் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக படிக்க படிக்க எப்படி இருக்குன்னா, சேலஞ்சஸ் எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப காமனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு அது கிரிக்கெட்டில் ப்ராப்ளம் பர்சனல் லைஃப்பில். ஏன்னா சைக்காலஜிக்கல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆர் கெரியர் அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி தேர். நமக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லை நமக்குன்னு ஒரு வீக்னஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது, இல்லை நம்ம வீக்னஸ் பெப்பரப்பான்னு மற்றவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நார்மலாக விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அ மேன் ஹூ இஸ் ரிட்டன் எவ்ரி சிங்கிள் பேஜ் அபவுட் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், பார்ட்னரை பற்றி எழுதினாலும் தர் இஸ் கிரிக்கெட், ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதினாலும் தர் இஸ் கிரிக்கெட், அப்பா அம்மா தாத்தான்னு யாரை பற்றி எழுதினாலும் கிரிக்கெட் இல்லாமல் அவரால் ஒரு பேஜே கடக்க முடியல. ஆனால் இந்த கிரிக்கெட் அவருக்கு வேணும் லைஃப்பில் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தாண்டி வரணும்னு இருக்குது. அதில் ஒன்று இந்த லாங்குவேஜாக இருந்திருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியலங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது நான் எப்படி இன்டிமிடேட்டிங்காக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறத தாண்டி அதுக்கு நான் ஹிந்தி கற்றுக்கிறேன், அதை இட்ஸ் சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி கற்றுக்கிறதாகட்டும், இல்லை நான் வந்து ஃபீல்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்ல ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் மை ஃபிட்னஸ்ங்கிறதாகட்டும், இதுக்காக நான் யோகா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துலேயே ஆகட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே தன்னுடைய வீக்னஸ்னு ஒரு இடத்துல மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லை அவர் ஃபிகர் அவுட் பண்ணுறாரோ அது தெரிகிற ஒவ்வொரு மொமெண்ட்லேயுமே ஹீஸ் ட்ரைங் டு அதை விட தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் பண்ணுறார். எனக்கு என்ன இந்த புக்கில் வந்து அஸ்வின் ஆஸ் அ கிட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, he is written about whenever like ஒரு injury, so he is not able to play, இல்லைன்னா உடம்பு சரியில்லை, he is not able to play, how he is finding ways to be with cricket அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அதில் ரொம்ப பேஷனட்டாக இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா we will have reasons, இதனால தான் அது நடக்கலை அப்படின்னு. பட் எவ்ரிவேர் இந்த புக் அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் நடுவில் எது வந்தாலுமே he is finding ways to be in touch with cricket. லெட்ஸே இப்போ வந்து இவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை நீ இது வந்து டென்னிஸ் பாலில் விளையாடாதப்பா, வேணாம், அதனோட கேமை வந்து இதாகும் அப்படின்னா அதுக்கு ஹீஸ் புட்டிங் இன் எஃபர்ட். அவர் போய் மேட்ச் பார்க்குறாரு. இஃப் ஹி கம்ஸ் டு நோ சென்னையில் இருக்கிற கிளப் மேட்சஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயரு செம்மையாக விளையாடுறாருன்னு தெரிய வந்துருச்சுன்னா அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பிளேயர் எங்கெங்கெல்லாம் விளையாடுறாரோ அங்கங்கெல்லாம் அவர் போகிறாரு. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு த கிரவுண்ட் ஈவன் இஃப் ஹீ கேனாட் பிளே. அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் வென் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, அவரோட இன்ஜுரினால ஹி இஸ் நாட் ஏபிள் டு பிளே. அவங்க வீட்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களோட கோச்சும் சொல்லிட்டாங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் போய் மேட்ச்சில் போய் நான் ஸ்கோர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் போர்டுக்காக போய் உட்கார்றாரு. ஸோ நீங்கள் எங்கே அணை போட்டு தடுத்தாலும் சரி, ஐ வில் பி தேர் வேர் ஐ குட் பி வித் கிரிக்கெட்டுங்கிறது அவர் எழுதியிருந்தது ரொம்ப ஒரு இட் டசன்ட் ஸ்டாப் வித் கிரிக்கெட். ஸோ இது யார் பார்க்குறாங்க படிக்கிறாங்கனாலுமே இட் கிவ்ஸ் ஹோப், நமக்கு இது ஒரு பயங்கரமான சான்ஸ் இல்லையான்னு. ஏன்னா இப்போ வந்து முந்தின நாள் லெட்ஸே சச்சின் இப்படி விளையாண்டு அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா சச்சின் எப்படி விளையாண்டுருந்தா அவுட் ஆகிருக்க மாட்டார் அப்படிங்கிறத ஹீ வில் விஷுவலைஸ் அண்ட் ஹீ வில் ட்ரை டு டூ தட் அட் ஹோம். ஸோ இப்படி ஒரு பவுலிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவர் அவுட் பண்ணியிருக்கலாம், இது அந்த பவுலர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நாட் ஜஸ்ட் வார்த்தையாக இல்லாமல் ஹீ வில் ட்ரை டு டூ இட் இன் ஆக்ஷன்ஸ். அண்ட் இங்கே நடக்கிற ஸ்ட்ரீட்டில் நடக்கிற கிரிக்கெட்டில் ஹீ வில் மிமிக் வேரியஸ் பவுலர்ஸ் போல் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஹீஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஒவ்வொருத்தங்களோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது. அண்ட் இவருக்கும் தோனிக்கும் உண்டான கான்வர்சேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது என்ன பேசினார், ஆர்
அவர்கிட்ட இவர் கற்றுக்கிட்டது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து சொடக்கு பால் கற்றுக்கிட்ட போது அவர் சொல்லியிருப்பார், நான் சின்ன வயசில் நான் பார்த்தேன், நாங்கள் ஒரு கேம்பில் போயிருந்தோம். அந்த கேம்பில் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து சொடக்கு பால் வந்து கிரிக்கெட் பாலில் போட்டான். எனக்கு லெதர் பாலில் எப்பிட்றா அதை பண்ணான் அப்படின்னு எனக்கு பயங்கர க்யூரியஸ் ஆச்சு. இவ்வளோ நாள் நான் வந்து இந்த பால் டென்னிஸ் பாலில் பண்ணிட்டேன். பட் இஸ் டூயிங் இட் இந்த லெதர் பால்னா தென் ஐ ஹேவ் டு ப்ராக்டிஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் நோட்டீஸ் தட். அதை தாண்டி இவர் வந்து சொடக்கு பாலை வந்து தோனிக்கு வந்து பவுல் பண்ணுவார். ஸோ பவுல் பண்ணும்போது தோனி வுட் ஆஸ்க் லேட்டர், இந்த மாதிரி ஃபியூ பால்ஸ்க்கு அப்புறம் இல் ஆஸ்க், நீ வந்து சொடக்கு ட்ரை பண்ணியா? ஆமாம். அப்புறம் வந்து அஸ்வின் வில் பி லைக், நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதா நான் வந்து இந்த பால் தான் போட போகிறேன்னு. ஸோ இதுக்கப்புறம் திஸ் வில் டர்ன் இன் டு அ கான்வர்சேஷன் வேர் நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் திஸ் குட் பி சம்திங் தட் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட் மில்லியன் டைம்ஸ். ஆனால் ஃபார் சம்ஒன் ஹூ வாட்சஸ் கிரிக்கெட், எனக்கு இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு ஓவரில் எத்தனை ரன் எடுக்கிறாங்க. இட் வாஸ் ஆல் அபவுட் பேட்ஸ்மேன் ஃபார் மீ. ஸோ எனக்கு யார் யார் பவுலர்ஸ்ன்னு கூட தெரியாத ஒரு 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 கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம். ஸோ எனக்கு வந்து வென் ஹி வாஸ் கிவிங் ஆல் திஸ் இன்புட் ஐ தாட் நெக்ஸ்ட் டைம் வென் ஐ வாட்ச் அ மேட்ச் நான் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் பார்ப்பேன். ஸோ எந்த பவுலர் வந்து விக்கெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹூ இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் கண்ட்ரோலிங் த கேம். ஏன்னா அதையும் அவர் சொல்லியிருப்பார், ஹி வுட் கோ அண்ட் டெல் த கோச், நான் இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து என்னை பற்றி பெருமையாக பேச மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி வந்து அது போய் கேட்கும்போது த கோச் வில் சே, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நீ எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்கேங்கிறது இட்ஸ் ஒன் சைட். ஆனால் 10 விக்கெட் தான் போய் எடுக்க முடியும். ஐ வாண்ட் த பவுலர் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் கண்ட்ரோலிங் த கேம். யூ ஷுட் ஹாவ் த கேம் இன் கண்ட்ரோல், ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி ஆக்சுவலி புக்கு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொருத்தங்க அவருக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பேட்ஸ்மேனை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்காத, அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு ப்ளசன்ட்ரிஸ், நோ யூ ஷுட் நாட் ஹாவ் அ வெரி குட் ரேப்போ வித் த பேட்ஸ்மேன், டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவரோட லேர்னிங் எனக்கு ஏன் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, see there are so many players and who play really really well பட் ஆர்டிகுலேட் பண்ண முடியாதா இருக்கும். ஏன்னா இவர் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு இதுலேயும் மீட்டிங் நடக்கும் இல்லையா, லைக் பிஃபோர் த கேம், அந்த மீட்டிங்கில் தோனி வில் நெவர் ஸ்பீக் அ வேர்டாம். அவர் வந்து எல்லாரையும் பேச வைப்பாராம். எண்ட் ஆஃப் த கேமில் குட் லெட்ஸ் கோ அப்படி தான் அவ்வளோதான் சொல்லுவாராம். ஸோ இதுதான் எப்போவுமே நடக்கும். ஸோ தோனி இஸ் சம்மன் ஹூ கேன் நோட்டீஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், ப்ராப்ளி கேன் கெட் திங்ஸ் டன். அவர் வந்து ஃபீல்டிங்கை வந்து பிளான் பண்ணுறது அது எல்லாமே வந்து ஹி வாஸ் ஏபிள் டு டூ அண்ட் ஹி ஸ்டில் ஏபிள் டு டூ. அண்ட் அதெல்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த்து. பட் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. வி ஆர் நாட் ஏபிள் டு know that. We only get to know that through other players who talk about Dhoni. But Dhoni as such, he doesn't articulate much about all of these things, I guess, because again, I have not watched a lot of cricket and not a lot of interviews. But எனக்கு தெரிஞ்ச என் காதுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படியே we didn't get to see a lot of what Dhoni is thinking about a game or how he is planning certain things. அது நம்ம காதுக்கு வரல. On the other hand, players like Ashwin who is playing இந்த மாதிரியான ஓடிஐஸோ இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எல்லாம் அவங்க விளையாண்டுட்டு இவ்வளோ பிளேயர்ஸோட விளையாண்டுட்டு வரும்போது இவர் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் கிட்ட என்ன நோட் பண்ணுறாரு, அதுலேருந்து வாட் இஸ் ஹி ட்ராயிங். ஏன்னா ஹி வில் பி இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் ஒன் மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து அப்போ இங்கே பார்ட்டிஸ்லாம் பயங்கர ஹார்டாக நடக்குமா. ஹி சேயிங் சிஎஸ்கே as such யாருமே பார்ட்டி பீப்புள் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து வில் பி ஃபோக்கஸிங் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ், வி ஆர் நாட் ஜென்ரலி பார்ட்டிங் மச். அப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் வந்து போயிருக்கும் போதுமே அவர் வந்து நெட்ஸுக்கு இந்த ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் இருக்குமா செஷன்ஸ், அதுவாக இருந்தாலும் சரி இல்லை பார்ட்டியாக இருந்தாலும் சரி, he has an eye for important players. இவங்க இருந்தால் I'm going there because I could learn something from them அப்படிங்கிறது. ஸோ லைஃப் லாங்காக someone who is passionate about cricket, he's continuously tried to learn something about the game every now and then. Whenever he gets an opportunity, அது he is doing. The thing is when you read this book, okay, இங்கேருந்து ஒருத்தர் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகுறாரு, இங்கே அவர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்னால he wants to make a U-turn. But what makes him turn again and then face these challenges and go ahead? அப்படிங்கிறதுக்கு it is a very very good book to read. பட் ஒரு நான் இந்த புக்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, I expected this book would be my gateway into knowing cricket. Because சின்ன வயசுலேருந்து ஐ எம் சரௌண்டட் வித் பீப்புள் ஹூ கிரேசி அபவுட் கிரிக்கெட். ஆனால் நான் ஒரு மேட்ச்சை ஃபுல்லாக உட்காந்து லைக் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஐ தாட் திஸ் வுட் பி மை இன்ட்ரடக்ஷன் டு கிரிக்கெட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வாட்சிங் அ லாட் ஆஃப் கிரிக்கெட். பட் எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சிங் விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, இப்போது நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் பார்க்குறவங்க இந்த புக்கை எடுத்து படிக்கும்போது லெட்ஸே அவர் வந்து 2011 மேட்ச் அப்படின்னு சொன்னார்னா யூ வில் இமிடியட்லி நோ அது என்ன மேட்ச்சு.
மொஹாலியில் நடக்குதுன்னா யூ வில் நோ வாட் த மேட்ச் வாஸ். ஏன்னா அதோடைய ஹைலைட் என்ன அப்படிங்கிறது ப்ராபப்ளி கிரிக்கெட் ஃபேனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கலாம். பட் ஆஸ் அ நான் கிரிக்கெட் பர்சன் எனக்கு வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. ஸோ லெட்ஸே இப்போ சங்ககாராவாக இருக்கலாம், இல்லை வந்து கேலாக இருக்கலாம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து எந்த டீமுக்காக விளையாண்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ வென் ஹி சடன்லி சேஸ் இந்த இந்த பர்சன் இதை பண்ணாங்க அப்படிங்கும்போது ஐ எம் அட் அ லாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது கான்டெக்ஸ்ட். ஏன்னா எனக்கு அது வந்து எக்ஸாக்ட்லி தெரியல இவர் எந்த மேட்ச் பற்றி பேசுகிறாரு, இவர் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பற்றி பேசுகிறாரா, இல்லை இது வந்து ஐபிஎல் பற்றி பேசுகிறாரா, இந்த கேம்லேருந்து அடுத்த கேமுக்கு போயிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது இருக்குது. லெட்ஸே இப்போ இன்றைக்கி வந்து ஐபிஎல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்ததுக்கு அப்புறம் தான் அவர் செகண்ட் மேட்ச் போகிறாரு. பட் அதுக்கு நடுவில் யூ வில் கெட் டு நோ லாட் அபவுட் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் அண்ட் இவரோட மைண்ட் செட் இந்த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து மற்ற பிளேயர்ஸோடைய ஸ்டைல்ஸ் ஒரு இல்லை அவங்களுடைய வே ஆஃப் பிளேயிங் இது எல்லாமே வந்துடும். ஸோ ஐ எம் ரைட் தேர் இன் த மோமெண்ட் ரைட் நவ். ஸோ ஐ ஃபர்கெட் இது எந்த மேட்ச் பற்றி. ஐ எம் லைக் கம்ப்ளீட்லி தேர். ஸோ ஏன்னா எனக்கு இந்த புக்கு எழுதினவர் லைக் சித்தார்த் மோகா who's written alongside Ashwin, அவருமே he writes for cricket அப்படிங்கிறதுனால probably it's all about cricket for people who watch cricket. I was more like I'm in a room where everybody is speaking Hindi and I don't speak Hindi. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் எனக்கு இந்த புக்கில் நிறைய இடத்துல இருந்தது. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்காக கனெக்ட் பண்ணி அப்படின்னு கஷ்டமாக இருந்த மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அஸ்வின் வந்து ஐபிஎல்ல ஒரு 2 கேம் விளாண்டுருப்பாரு. அண்ட் தென் அடுத்த கேமுக்கு அவர் வந்து கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அவர் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹீ வில் ஃபீல் ரியலி பேட். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் என்ன காரணம் எல்லாம் தெரியாது. பட் ஹீஸ் த்ரோன் அவுட் அந்த மாதிரி இருக்கும். ஹீ வுட் ஜஸ்ட் கம் பேக் ஹோம். அப்போது இங்கே சம் அதர் கை ஐ ஃபர்காட். ஸோ நான் அதர் பிளேயர் அவர் வந்து விளையாடுவார். ஸோ அந்த கேம் விளையாடுறாருங்கிறதுனால இவர் என்ன பண்ணாருன்னா டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ டிக்கெட் வந்து இவருக்கு என்ன டிக்கெட் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு நல்ல வியூ இருக்கிற டிக்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஏன்னு ஒரு இது சொன்னார். ஸோ அந்த டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கால் பண்ணி மறுபடியும் இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல வியூ இருக்க டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்போ அவங்க சொல்லிப்பாங்க இல்லை நீங்கள் நேரில் வாங்க அது சம் ஹோட்டல் ஸோ அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அஸ்வின் வில் கோ தேர். ஸோ ஹி வில் சே இந்த டிக்கெட்டில் வந்து வியூ பெருசாக இருக்காது, நீங்கள் எனக்கு வேறு டிக்கெட் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. தட் கை வில் சே நீ ரொம்ப கேள்வி கேட்குற, அந்தளவுக்குலாம் உனக்கு சீன் இல்லை அந்த மாதிரி வந்து ஹீ வில் இல் ட்ரீட் ஹிம். ஸோ இமேஜின் someone who's played matches, okay, who's been continuously playing other club matches, ரஞ்சி அதெல்லாம் விளாண்டு தான் இருக்காரு. ஸோ திடீர்னு ஒரு கேம்லேருந்து ஹீ இஸ் நாட் பிளேயிங். அந்த டைமில் அவர் விளையாண்டுட்டு இருந்த கிரவுண்டு தான். ஸோ அந்த கிரவுண்டில் போய் இன்னொருத்தவங்க விளையாடுறதுக்காக ஒரு டிக்கெட் கேட்கும்போது அது கூட நாட் பீங் ரெஸ்பெக்டட் அப்படிங்கிறது வெந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரி தானே. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட். இந்த மாதிரி நான் அன்ஃபேர் சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இருக்கணும். இல்லை இவ்வளோ பண்ணி ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை செல்ஃப்டா, அப்போது நீ வந்து என்கிட்ட எப்படியுமே இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, அப்போது நீ இப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த டிக்கெட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வில் கோ. அதுக்கப்புறம் மறுபடியும் அசோசியேஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லை எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சு அதனால இதுக்கு இல்லை, நெக்ஸ்ட் கேமில் வில் மேக் ஷூர் தட் யூ கெட் நைஸ் டிக்கெட்ஸ். அப்போ வந்து ஹில் ஃபீல் இது நீங்கள் இப்படி சொல்லியே இது பண்ணியிருக்கலாம்ல. இட்ஸ் மோர் லைக் ஹர்ட்டிங் பிகாஸ் ஆல்ரெடி ஹீ இஸ் ஃபீலிங் லோ நம்ம கேமில் இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது போய் இப்போ எக்ஸ்ஆர் ஒய் போய் காசு கொடுத்தாலே பெட்டர் டிக்கெட் கிடச்சிருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஒரு பெட்டர் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கும்போது ஓகே இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டு பி இன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இந்த புக்கில் எனக்கு ஒரு ரொம்ப மொமெண்ட் வந்து ரிலேட்டபிளாக பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, தெர் வில் பி அ பாயிண்ட் வேர் சிஎஸ்கேல அஸ்வின் வந்து ஹில் பி பவுலிங் ஃபார் சச்சின். அப்போ வந்து தோனி வந்து ஹி வில் சென்ட் சம்திங், ஹி வில் கம் டு அஸ்வின் அண்ட் சே அவரும் ஒன்றை மாதிரி ஒரு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். We need that realization to actually play really well, to grow as a person. அது வேணும். நம்ம யாரோ ஒருத்தங்களை மேலே ஏற்றுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் மீன்ஸ் நம்ம யாரோ ஒருத்தங்களை கீழே இறக்கி தான் ஆகணும். அந்த கீழே இருக்கிற பர்சன் வேற ஒருத்தங்களாக இருந்தாலும் பிரச்சனை, அந்த கீழே இருக்கிற பர்சன் நம்மளாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ சம்வேர் இஃப் வி ஆர் ஏபிள் டு see people equally ஒரு கேமை ஃபேராக விளாட முடியும், ஒரு சொசைட்டி ஃபேராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பவர் இம்பேலன்ஸோ ஒரு ஸ்டாருக்கு இவ்வளோ ஒரு பிளேயருக்கு இவ்வளோ அப்படின்னு ஏற்றாமல் when you see Ashwin as a human being, that is where I relate to him much more. ஸோ அஸ்வின் நான் மேட்சே பார்த்ததில்லை, பட் வந்து now I feel as if I know Ashwin அப்படின்னா that is because I see the human side of Ashwin a lot more than his அவருடைய கேமிங் சைடை விட I'm seeing this much better. So I love this book for seeing Ashwin
talk about cricket, not a cricketer writing about his life. So I think அதுதான் நான் இந்த புக்லேருந்து ஒரு டேக்அவேவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் புக் அண்ட் ரீட், ஐ ஹேவ் தி ஸ்ட்ரீட்ஸ் பை ஆர் அஸ்வின். அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கு நீங்கள் படிச்சிருந்தா ப்ளீஸ் காமெண்ட் ஃபார் அதர் பீப்புள் டு see உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் திஸ் புக். தட்ஸ் மச் நீடட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அஸ்வினுக்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் டெஃபினெட்லி ஷேர். ஐ வுட் பி லைக் ரியலி ஹாப்பி. ஸோ த புக் ஷோவில் இன்னும் நிறைய புக்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், நிறைய பயோகிராஃபிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதை தாண்டி நிறைய ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ த புக் ஷோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆர் நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன் அப்படின்னு எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் த புக் ஷோடைய பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபாலோ த புக் ஷோ. தேங்க்யூ. பாய்.